வெல்கம் டு பிளாண்ட் டைட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பிரிஞ்சி தான் பார்க்க போகிறோம். டபுள் பீன்ஸ், பட்டாணி, அப்புறம் உருளைக்கிழங்கு போட்ட பிரிஞ்சி. இதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பிரிஞ்சி இலை அப்புறம் பட்டை போட்டிருக்கேன் சின்ன சைஸு. அப்புறமா வந்து ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். 2 அக்ரூட்டும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அக்ரூட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அக்ரூட் போட்டிருக்கேன். அதே மாதிரி 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வந்து வேக வச்சுக்கிறேன் தக்காளியை. ஸோ தட் குயிக்காக வந்து வதங்கிடும். அதே மாதிரி அதுலேயே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், குயிக்காக வதங்கிடும். அதே மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதுதான் வதங்கினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அழாக்கு அளவுக்கு அரிசி 2 பேருக்கு உண்டான அளவுக்கு அரிசி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டபுள் பீன்ஸும் பட்டாணியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். டபுள் பீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்ல தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் வந்து உருளைக்கிழங்கு போட்டு அதை நல்லா கலரிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 4 விசில் விடுங்க. விட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இதில் சீஸ் ஆட் பண்ணுறேன். சீஸ் பார்த்தீங்கன்னா சீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் வாசனையும் டேஸ்ட்டும் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் அமுல் சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அமுல் சீஸ் ஒரு ஸ்லைஸ் எடுத்து போட்டுட்டு அதை நல்லா முன்னும் பின்னும் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸோ தட் எல்லா இடமும் வந்து அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் பிரிஞ்சிக்கு. அது நல்லா கலரி முடித்ததுக்கு அப்புறமா வந்து நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். பிரிஞ்சிக்கு லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் லெமன், அப்புறம் 1.5 ஸ்பூன் உப்பு இது போட்டுட்டு லெமன் ஜூஸில் அதை வந்து பிரிஞ்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு தண்ணி இருக்கான்னு பார்த்துக்குங்க. தண்ணி தேவையான அளவுக்கு இருக்கான்னு பாருங்கள். தேவையான அளவுக்கு தண்ணி இல்லைன்னா மறுபடியும் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக கலந்து விடுங்க. ரொம்ப நல்லா அழுத்தி கலந்திங்கன்னா குழஞ்சி போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஜென்டிலாக கலந்து விடுங்க. ஜென்டிலாக கலந்து விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா இடமுமே மிக்ஸ் ஆகிடும். அந்த எலுமிச்சை சாறு வந்து இப்போ வந்து எல்லா இடமும் கலக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி பத்தலை. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் கலக்கணும். ஏன்னா கொஞ்சம் அரிசி சாதம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா காய்கறி அதிகமாக இருக்கிறதுனால சாதம் அதிகமாக குக்கரில் வந்து அதிகமாகிடுச்சு குவான்டிட்டி. ஸோ அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலருங்க. அப்போ தான் வந்து எவ்வளோன்னு தெரியும். இல்லைனா நிறைய ஊற்றினீங்கன்னா ரொம்ப பொதன்ற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ லிமிட் போதுன்ற அளவுக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். தண்ணி பத்தலை, மறுபடியும் ட்ரையாக தான் இருக்குது. கொஞ்சமாக நான் இப்போ மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கலந்து போய்ட்றேன். மறுபடியும் பார்த்து ஜென்டிலாக நீங்கள் கலந்து விடணும். இல்லைனா குழஞ்சிடும் சாதம், சரி வராது. அதுக்கப்புறமா குழஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. மீன்வெயில் நான் பண்ணுறது வந்து பிளாண்ட் டைட் ரெசிபீஸ் தான். இல்லை எந்தவித மசாலாவோ எந்தவித காரமும் யூஸ் பண்ணல. ஒன்லி பிரிஞ்சி இலையும் பட்டையும் தான் காரம், அதுக்கு மசாலான்ற மாதிரி ஐட்டம். வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. இது வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக தான் இந்த பிரிஞ்சி நான் ட்ரை பண்ணி போடுறேன். அவங்களும் வந்து பிளாண்டாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் இது மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்றதுனால பெருசாக ஒன்றும் உங்களுக்கு வயிறு எரிச்சலோ வயிறு ரொம்ப டிஸ்டர்பாகவும் ஆகாது. ஆனால் ரொம்ப லிமிட்டடான அளவுக்கு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சின்னதாக தான் ஒரு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வயிறு அந்தளவுக்கு இரிட்டேஷன் கொடுக்காது. ஏன்னா ஒரே நாள் ஒரே மாதிரி இலை இப்படி தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க முடியும். அதனால் சாப்பிட முடியாதுன்றதுனால தான் இந்த பிரிஞ்சி வந்து நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன், வீடியோ போடுறேன். இதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தண்ணி ஓரளவுக்கு ஊற்றி நல்லா 4 பக்கமும் கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எல்லா லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கிறதுனால நம்ம இதை அதிக நேரம் வைக்க முடியாது. ஜஸ்ட் 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே வச்சிங்கன்னா போதும். அது விசில் வருதோ வரலையோ அத்தனை நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கசப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த டைமிங் இருந்தால் போதும். மீன்வைல் இந்த பிரிஞ்சியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது வந்து அல்சர் ப்ராப்ளமோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமோ இல்லை வந்து டயட் ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்க வேண்டியவங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுவேன். அதை வந்து அவங்களும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எதெல்லாம் ஒத்துக்குமோ, எந்தெந்த டைப் ஆஃப் ஸ்பைசஸ்லாம் அவங்களுக்கு ஒத்துக்குமோ அதை ஆட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பக்குவப்படுத்தி சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து நீங்களும் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்களோட மேலான சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களோட மேலான கமெண்ட்ஸ் தான் எனக்கு மேலும் மேலும் மோட்டிவேஷனாக இருக்கும். புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸில் பாஸ்தாஸ் வச்சு எப்படி பிரிஞ்சி பண்ணுறதுன்றத உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இன்னும் வேறு விதமாக ஏதாவது பண்ண முடியுமா, ஸ்வீட்ஸ் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்றதையும் ட்ரை பண்ணிவிட்டு அதையும் நான் போஸ்ட் பண்ணுவேன் வர வாரங்களில். அதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஷேரிங்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை தான். நல்லபடியாக காரம் போட்டு செய்கிற சேனல்ஸ் நிறைய இருக்குது. பிளாண்டாக செய்கிறது அதிகமாக பார்த்திங்கன்னா இல்லைன்னே சொல்லலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் போடுறதே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வயிறு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்காகவும் தான். யாரெல்லாம் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இருக்காங்களோ அவங்களுக்காக தான். ஸோ அதனால் இந்த முயற்சிக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டிவாக இருக்கணும். எனக்கு தெரியும் இதில் அந்தளவுக்கு பெருசாக நம்ம சக்சீட் பண்ண முடியாதுன்னு. பட் இருந்தாலும் தொடர்ந்து நான் வீடியோஸ் போடுவேன். ஏன்னா இது ஒருத்தர் 2 பேர் பார்த்து அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். அதுவே எனக்கு பெரிய திருப்தி, மனசு சந்தோஷம். அவங்களுக்காக தான் நான் போடுறது. ஸோ உங்களோட சர்க்கிளில் யாருக்காவது இந்த மாதிரி டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் இது ரொம்ப சாதாரணமாக இருக்குன்னு. அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இது இந்த மாதிரி சாப்பாடுக்காக ஏங்குறவங்களா கூட இருக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்டாப் பண்ணுறேன். ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.